அந்த அளவுக்கு வீடியோ பார்த்தா வரப்போ சண்டைக்கு நீங்கள் எல்லாரும் மாட்டி வரீர்கள் போட எங்கட வீடியோ பார்க்குறாங்க என்ன நெப்பி வந்துருக்கல உண்மையாக உப்பு கொஞ்சம் சரியா தட்டுப்பாடு தெரியுமா முடிஞ்சதுலேருந்து என்னென்ன வேலை செய்கிறோம் என்றும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். அவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். என்னது நான் கணிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன நாளைக்கு அப்புறம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் இன்ட்ரோ எடுத்து நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே இல்லை சொறை வழியில் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளாகவே நாங்கள் வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை. உண்மை கதை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபோன் கொஞ்சம் முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம் நான் கொஞ்சம் அப்செட்டுன்னு சொல்லி அதைத்தான் கொஞ்சம் நாங்கள் திருத்தி நார்மலாக அதை தான் பாவிச்சு கொண்டே இருக்கிறோம். அப்போ உண்மையாக ஃபோனும் கொஞ்சம் அப்செட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து நானும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் போக வளர்க்கட்டாக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து தனியாக வீடியோ எதுவுமே வந்து எடுக்கலாமலும் போயிட்டு தானே பார்த்தாலே தெரியும் முகமெல்லாம் கருத்து போயிட்டு. ஓ அம்மா கிரீம் இப்போ கொஞ்சம் பூசலையில் போடாம என்ன சொல்கிறீங்களே கடவுளே. ஓ பார்த்தீங்கன்னா உண்மையாக சரியான மாதிரிக்கு கூட இலங்கையை பொறுத்தளவு சரியான மாதிரிக்கு வெயில். அப்போ அதனால வந்து ஒன்றுமே செய்யலை அதை நம்ம அப்போ கொஞ்சம் பழைய மாதிரி இல்லை கொஞ்சம் முகம் கொஞ்சம் கருத்து தான் போச்சு போட கண்ணே. இப்போ அம்மாவும் கன காலத்து பிறகு வாரிகளா அம்மா வீடியோ கண்ணே அப்படியே. மற்றது பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தேன் தசின் என்ன சொன்னால் தனக்கு ரொம்ப பிடிக்கும் பிறந்த நாளுக்குன்னு தம்பி தான் மிஸ் பண்ண இல்லையோன்னு சொல்லி சரியான மாதிரி கவலைப்பட்டவர். இங்கே இருக்கா பாருங்க இருக்கா பார்த்து ஹலோ சொல்லுங்க இருக்கா. ஹலோ ஃபோன் கதைக்க வேண்டாம் அவரோட நீங்கள் கதைச்சா சரி. வணக்கம் எப்படி சோம் சரி ஓகே பார்த்தீங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து யாருமே வந்து தவறுதலாக அவங்க நிற்க வேண்டாம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா முதல் தந்த போல் எங்கள்ட வீடியோவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவை வந்து கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்ற மட்டும் எங்களுக்கு வந்து தெரியுமே நம்ம. அப்போ அதனால் வந்து இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அம்மாவே கேட்போம் என்ன பார்க்க போகிறோம் அம்மா சாது அம்மா யோசிக்கிறது தானே. உண்மைக்குமே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் வீட்டு வேலை தான் கொஞ்சம் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன விஷயம் செய்ய போகிறோம்ன்ட்டு எங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். மற்ற பார்த்திங்கன்னா காலம் விடிஞ்சதுலேருந்து என்னென்ன வேலை செய்கிறோம் என்றும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். அவங்க சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் உண்மையாக எங்கள்கிட்ட ஃபோன் தான் கொஞ்சம் அப்செட்டோட தான் உண்மையாக நாங்கள் வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்யலை. மற்றது வந்து நான் நிற்கிற மாதிரியும் வராது இல்லைன்னு சொன்னால் அம்மா ஒரு சில நேரங்களில் கூட அந்த ஃபோனை வச்சு கூட வீடியோ எதுவும் எடுத்துருக்கலாம். என்ன மற்றது ஒவ்வொரு பதிவு நாங்கள் போடாமல் இருக்கும்போது சரியான ஒரு கவலையாக இருக்கும். நாங்கள் போட இல்லையே எங்களை நேசித்து பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் எதிர்பார்ப்போட இருப்பினி வந்து உண்மைக்குமே ஃபோன் பிள்ளையால் தான் நாங்கள் கொஞ்ச நாள் வீடியோ போடையில் மீண்டும் தொடர்ந்து போடுவோம். எங்களுக்கு அந்த ஆதரவை தாங்கும் தருவினேன். அப்போ நாங்கள் இப்போ உள்ளே போவோம். என்ன அம்மா என்ன யோசிக்கிறேன் கேட்க போகிறீங்களோ ஒன்றும் இல்லையே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிச்சன் இதுதான் காலங்களுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லலாம். ஏனென்றால் உண்மைக்குமே ஒரு 10 வருஷ ஆண்டுகளாக நாங்கள் புதுப்பிக்கல. இப்போ தான் நாங்கள் இதை புதுப்பிச்சிருக்கிறோம். இந்த பேருங்க முதல் வெள்ளி அடிச்சிருக்கிறோம். முதல் எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கேன் அப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வெள்ளி அடிச்சிருக்கு. இதுக்கு மேலால் மற்ற பெயிண்ட் ஏற்ற போயிருங்க வேறு பெயிண்ட் அது என்ன கலர் பெயிண்டோ அது கலர் பெயிண்ட். இப்போ வெள்ளி அடிச்சுட்டு தான் மற்ற பெயிண்ட் ஏற்றுவினேன். அதே மாதிரி எங்களுடைய அடுப்பும் கொஞ்சம் பழுதடைஞ்சிட்டே 3 அடுப்பும் வாங்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு மேசம் வந்து கட்ட போகிறேன் அடுப்பு. மற்றது வந்து இப்போ நாங்கள் பெயிண்ட் அடிக்கிற கூட காட்டியிருக்கலாம் வந்து அவைக்கு வந்து பெருசாக விருப்பங்கள் கூடவில்லை. மற்றது மீடியா பொறுத்தவரை மாட்டேனா அது நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடலாம். அது பெயிண்ட் அடிக்கிறத நாங்கள் காட்டலாம். அது அடித்த அப்புறம் தான் நாங்கள் பார்க்கலாம். மற்ற இதெல்லாமே இப்படி இருக்குது. புறால் என்னென்ன இருக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நல்ல வழிதாக இருக்குது. நாங்கள் பெயிண்ட் அடித்தோன்னே பெயிண்ட் மிச்சத்தை பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். வெள்ளை காட்டினாங்க அம்மா இல்லை. இப்போ அம்மா வந்தோன்னா ரோஸை காட்டு ஏன்னா அது வெள்ளை பெயிண்ட் அடிச்சது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. என்ன பாருங்க எல்லாருமே என்ன வடிவாக இருக்கு. ஆனால் என்ன இந்த ஓட்டங்களுக்கு வெள்ளை கலர் இருக்குது.
ஆனால் கிச்சனை பொறுத்தவரை கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமே. அதான் படிவாங்க இருக்கு. ஆரம்பத்திலே கட்ட பெரிய ஒரு தட்டா தான் நாங்கள் வச்சது. அத்தையும் அப்படித்தானே, பெரிய ஆள் தானே. அப்ப அதான் நிறைய சாமான்கள் வைக்கிறதுக்கு. நிறைய சாமான் வைக்கிறது ஒரு பக்கம். இங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, அடுப்பு முதல்ல. ஓ, இங்க அடுப்பெல்லாம் வச்சுட்டீங்க. ஆனா இப்ப எல்லாரும் வந்து இப்ப அடுப்பு வந்து எல்லாரும் கட்டையில அதுலயும் தானே. அப்ப நீங்க கட்டுங்க மேல முண்டா இருக்கா இல்ல அடுப்பு கட்டுறது முக்கியமான கட்டலாம். எல்லாமே சொன்னாலும் கட்டலாம். அப்படியா? ஓ என்ன உண்மையா எல்லாரும் கட்டலாம். ஓ என்னன்னு சொன்ன இப்ப 2 வருஷத்துக்கு முதல் ஒரு அடுப்பு வாங்கி கொடுத்து கட்டி நான் ஒரு மேசனை கொண்டு உடைஞ்சு விழுந்துட்டு அந்த அளவுக்கு வீடியோ பார்த்தா வரப்போ சண்டைக்கு நீங்க எல்லாரும் மாட்டி விடுறீங்க போட. உண்மையத்தான் நான் சொல்றேன், செய்யறது பிள்ளைதான். ஆரம்பத்துல வீடு கட்டி தந்தவர் எவ்வளோ வருஷம் 15 வருஷமாக இந்த வீட்டுல ஏதாவது மறுக்கிறார். என்னோட நீட்டா அழகா இருக்கு. அப்படித்தான் எங்க மாமா தான் கட்டி தந்த இவற்றை. அப்ப இவர் கட்டினாலும் வந்தாலும் நீங்கள் இவரையும் பேசுவீங்களா? அப்ப புரியாது வேண்டிய ஆனால் இப்போ இந்த அடுப்பை வந்து இப்போ கட்டுறோ சரி பெயிண்ட் வேலையோ சரி வந்து இப்போ எங்கள் ஃப்ரெண்ட் தான் எல்லாமே வந்து செய்கிறார். அவன் ஃப்ரெண்டுக்கு உதவியாக வந்து நான் நிற்கலன்ற ஒரு கவலை உண்டு தான். நான் அதுக்கு பதிலாக அப்பா விட்டு கிடக்கு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து இப்போ கட்டமாக தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நான் இப்போ வீடியோ மூலமாக காட்டிக்கொண்டே வருறேன். அப்போ கோவனை வந்து சொல்லியிருந்தார் கொஞ்சம் லேட்டாக மாட்டேன் இருக்கேன்டா அடுப்பு வைக்க கொஞ்சம் லேட்டாக தான் என்ன கோவனை அப்படியே சின்ன சின்ன வேலையில் கிடக்க. அப்போ அந்த வேலையில் வந்து முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் வந்து நாங்கள் வேண்டிட்டோம். அப்போ அந்த அடுப்பு எல்லாத்தையும் வச்சு ஃபிட் பண்ணிக்க நான் நார்மலாக உங்களுக்கு எப்படி அடுப்பெல்லாம் வச்சு கட்டுறேன்ற வந்து நான் உங்களுக்கு உப்பு இல்லை உப்பு கூட தட்டுப்பாடு கடவுளை அஞ்சா உப்பு வேண்டியாச்சா அதுக்கம்மா விடாம இல்லையே. இப்போ ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளையும் படிப்பை ஓட மாட்டானே பொழுத்த கண்ணோன்னு நடங்குறானே. பெருமையாக தான் காய்க்கிறேன். நீங்கள் என்னம்மா ஓ தம்பி லைசன்ஸ் இல்லை தெரியுறீங்க நீங்கள் இருக்கிறீங்களா? ஏ அம்மாவுக்கு கடவுளே உண்மையாக எங்கே வீடியோ பார்க்குறாங்க என்ன நெப்பி தெரியல. உண்மையாக உப்பு கொஞ்சம் சரியா தட்டுப்பாடு தெரியுமா? 380 ரூபா இந்த 2 சாதி உப்பா ஒன்று கட்டி இப்போ ஒன்று கல் உப்பு. ஓ இது என்ன விலையா? இது வந்து 120 ரூபா. இது 120, இது 360. மொத்தமாக அவ்வளோ முடிஞ்சிருக்கு 480 ரூபா. 500 ரூபா முடிஞ்சிருக்கு உப்புக்கு. தான் அப்போ இன்றைக்கு என்ன உப்பும் போகிற என்ன சமையல் உப்பும் புளியான உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ இலங்கையை பொறுத்தவரை உப்பு தான் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்லலாமா என்ன கொஞ்சம் என்ன நேரம் சொன்னாவே உப்பு இல்லா பண்ணோம் குப்பையில இப்போ உப்பே தட்டுப்பாடை போட்டு பச்சை தண்ணி பக்கத்தை விட்டு வேண்டிய உண்மையாக நேரத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் கிச்சனோட கொஞ்சம் வேலை செஞ்சு நிற்கிறோம். அதனால் கொஞ்சம் சமையல் கூட எப்படி ஒரு 4 மணிக்கு மேலே ஆகும் போட சமையல் வேலை முடியல. ஏன்டா உள்ளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வேலை நடக்குது. அப்போ எங்கே நின்று யாரும் புள்ளியே பார்க்க பண்ணியோ என்ன ரக்கி போட்டு என்ன சொன்ன அதை நிற்க சொல்லிட்டு போனீங்க அதை நான் பெற்றாடிக்க காத்தியலா காத்தியலா உப்புக்கு போன நீங்கள் 2 வெளிக்கிட்டு நிற்கிறீங்க. இல்லை நான் வந்து உண்மையாக வந்து எப்பயும் போய்க்க என்ன கதைக்கே விடாங்களாம் ஒரு தடவை இல்லை அவன் முடிஞ்ச கேட்கட்ட உண்மையாக நாங்கள் வந்து இப்படித்தானே இப்போ இந்த இதை வந்து நான் சொல்லக்கூடாது. உண்மையாக நான் பக்கத்து கடைக்கு போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நீட்டாக தான் விளக்கிட்டு போகிறது அப்படி இப்படின்ட்டு போய் பழக்கமே இல்லை. உண்மை அப்படின்னா நான் போகாமல் விட்டுருவேன். அப்போ சரிதானே இப்போ தம்பி வேறு சொல்ல போகிறீங்களே இல்லை சரியான வெயில்லானே. சரி அப்போ நாங்கள் இப்போ சரி பார்த்தீங்களா உண்மையாக அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளைகள் கூட கொடுத்து வைக்கணும். என்ன கதைக்க விட்றா இல்லை தான் பண்ணுறா சண்டை வாழை செஞ்சோன்னு நிற்கிறா சொல்லு. அது இந்த வெயிலத்துக்கு பின்ன வேர்த்து கொட்டாமல் வர என்ன செய்யும். சரி அப்போ நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக உப்பு வேண்டி கொடுத்துருந்தது தானே. இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து நான் கண்டிப்பாக அப்படியே உங்களுக்கு என்னென்ன செய்கிறோம்னு இன்றைய வந்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. சரிதானே? அப்பா வந்து இதில் சீமந்துட்டு அப்பா வந்து இதில் சீமந்து பறிச்சிட்டு ஆள் எங்கே என்னன்னு தெரியாது. சரி உண்மையாக விடிஞ்சதுலேருந்து இப்படியான வேலையெல்லாம் இன்றைய ஃபுல்லாக பார்த்துக்கொண்டே நிற்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ அம்மாவை சமையுங்கோ
இப்போ நாங்கள் இந்த பிரண்படியம் தான் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறேன். அந்த அது இல்லைன்னு சொன்னால் ஒரு தடவையுமே சமைக்கலாது. ஏன்னா உப்பு இல்லாட்டாலும் சமைக்கலாம், அது இல்லாட்டி சமைக்கலாம். கண்டிப்பாக இப்போ அவன் வந்து கொண்டு இருக்கிறான். வந்த உடனே அடுத்த கட்டமாக நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்று உறவுகளோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொள்வோம். நீங்களே சொல்ல புரியல, அதான் சொல்லி பண்ணோம், பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் நிற்க மாட்டியோட யாழ்ப்பாணம் போகிறியோட. அதான் இந்த சார்பா அப்பா வச்சுக்க. இன்றைக்கு சனிக்கிழமை, நாளை தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கிரௌட்டாக இருக்கும். சரி, ஏதோ அளவோட இருந்தால் சரி என்னம்மா. சரி, பிள்ளைல நம்பிக்கை இருக்கല്ലോ. ஏதோ நல்லது அமைஞ்சாச்சு. எங்க புறவா நேற்று லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா கதைச்சவர். தனக்கு 61 வயசாம். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட குரலை பார்க்கன்னா எனக்கு அண்ணா மாதிரி தான் கிடாக்கு. 61 வயசுன்றக்க அவர் சொன்னார், எங்கள் தம்பி ஒரு அங்கிள் இல்லாட்ட அப்பான்னு கூப்பிடுங்க உண்ட மாதிரி சொல்லியிருந்தார். வயசு அப்படித்தானே. அப்போ நான் சொன்னால் நான் ஒரு காலம் அப்படி கூப்பிட மாட்டேன். ஏன்னா உங்களோட வயசை பார்க்க எனக்கு ஏதோ ஒரு 40 வயசுக்குள்ளே உள்பட்ட ஆள் மாதிரி தான் கிடக்குன்றதில் உடமையாக சிரிச்சு போட்டு இப்படி உங்களோட வீடியோ வந்து தம்பி நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கிறோம், தயவு செய்து வீடியோ வந்து போடாமல் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லியிருந்தார். அவங்கண்ட அம்மாண்ட ஒரு நேர்த்திக்கடன் ஒன்று சொல்லியிருந்தவர். அதுபோல் தான் செய்யலைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அதனால் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் ஒன்றுமே வந்து நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று வந்து நாங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 அடுப்பு நம்ம 3 அடுப்பு வச்சுங்க. இப்போ வந்து இப்போ அடுப்பு எல்லாமே வச்சாச்சு. எனக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? பூசி விட்டா சரி தானே. 3 அடுப்பில் வந்து அம்மா வடிவாக சமைக்கலாம். ஒதுக்கே என்ன போடணும் இப்போ இந்த இடையக்க கல்லோ? ஓடுவோம் எல்லாத்தையும் போடலாம். சரி, நாங்கள் இப்போ இந்த 3 அடுப்பையும் வந்து நல்ல மாதிரிலாம் இழுத்தக்கு அப்புறம் எப்படி இருக்கன்ற வந்து பார்ப்பேன். சரி தானே. நானும் வந்து ஒரு நிற்கிறேன். இல்லை டவுனுக்கு போட்டுட்டாக்கன்னு ஓடியாரேன். சரி, எல்லாத்தையும் நீட் பண்ணுங்க வாருண்ணா. சரி உறவுகளே, கிச்சன் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சு வேணும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்கணுன்னு வந்திருக்கிறோம். எப்படிங்கிற வெள்ளை ஒரு உப்பு உடுப்பண்டு வெள்ளனை மதியம் சமைச்சு போட்டு குளிச்சுட்டு அடுத்த உடுப்பு போட்டு மழை கொஞ்சம் அடைச்சு கொண்டு கேரட் இருந்தாங்க தான் அடைச்சு கொண்டு வருது. இப்போ நாங்கள் அடுப்பு வைக்கிறது முக்கியம் பார்ப்போம். நல்ல வடிவா இருக்கு. இதுல அப்பம் சுடலாம், இதுல பொடிக்கலாம், இதுல சோறு அப்பமா. ஓ, காலையில அப்பம் சுடுறது, இது மதியம் சமைக்கிறது. இரவாக புட்ட வைக்கலாம் தானே. இரவாக புட்ட வைக்கலாம். இது மதியம் சமைக்கும். ஆனா உண்மைக்குமே இல்ல வடிவா அப்படி என்ன தெரியாது. முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உண்மைக்குமே பலகா இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. மற்றதுப்பா கிச்சனை பொறுத்தளவு கொஞ்சம் நீட்டாக இருக்கத்தானே வேணும். மற்றது கிச்சன் நீட்டாக இருக்கத்தான் வேணும். அதுக்காண்டி இவ்வளோ நாங்கள் நீட்டாக இல்லையா இல்லை கனகாலம் வெயிட் அடிக்காமல் இருந்தாரு. அதில் ஒரு சில அடுப்பு இடிஞ்சு இருந்து புதுசாக அடுப்பு வச்சிருக்கிறோம். என்னது இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ நாங்கள் பெயிண்ட் அடித்து இப்படிலாம் சரியில்லை படியா பூஜம் இல்லாமல் நாங்கள் ஒரு வீடியோ செய்யும் போது இப்போ நாங்கள் வெளியிலேருந்து சாப்பிட்றோம் காட்டுறதுக்கு டக்குன்னு சமைக்கிறதே காட்டுறோம். கலர் சாஸ்தி உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கும். இருப்போம் சொல்லுமாப்பா உங்களை ஏற்றி விட்டா இவனை பிடிச்சிருக்கோம். வினுசுக்கு அதில் போங்க. வினுசுக்கு என்ன வேணும்? இந்த கலர் பிடிச்சிருக்கோம். கலர் பிடிச்சிருக்கோம். பிடிக்கலையோ மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே இப்போ கிச்சனை பொறுத்த அளவில் கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கணும். மற்ற அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கலரும் ஓகே. தச்சு நெஞ்சல வாங்க தூக்குங்கம்மா தச்சுன்னு பொருள் வைக்கிறேன் இன்னும் வடிவ கொடுக்கும்.
oil paint. oil paint. அப்படின்னு இல்லை. ரெண்டா கழுவி பாவிக்கலாம். அது தண்ணி இல்லை. அப்போ தண்ணி ஊற்றினா சங்கோரின் சோப்பு போட்டு கழுவி கொண்டு வரும். அதான் இந்த பெயிண்ட். அம்மாக்கா இப்போ என்ன இப்போ சிலிண்டர்கள் மாதிரி எதுவும் சமைக்கிறதோ சுகம் இப்போ இப்படி சமைக்கிறது எனக்கு முந்தி பயம். ம் இப்ப எனக்கு விருப்பம். ஆ அம்மாவும் வச்சிருக்கிறபடியா ஆ அதுல பார்த்து சமைச்சிட்டு பாப்போம் மடுப்போம். எடுத்தோமா இல்லை ஈஸியாக பிரச்சனை எடுக்கத்தானே வேணும் என்ன அதான் எடுத்தோம் என்ன இல்லாது என்னால் அடுப்பு கொஞ்சம் போய் உடுப்பேன். மற்றது இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் கூட எல்லாம் வந்து பார்த்துட்டு போயினோம் என்ன ஒரு வித்தியாசமான கலராக கிடக்குன்னு எல்லாமே என்ன மணிவே இருக்கேன். மற்றது என் குசினி நல்ல ஒரு அடக்கமான குசினி அளவான குசினி தானே என்ன. மற்றது இப்போ அனிதா வந்து கேட்டு போகிறால் தான் இந்த ரூமுக்கு தானும் அடிக்கணுமா இந்த கலர் நல்லா இருக்குமா நான் என்னடியப்பா இது கிச்சனுக்கு அடிக்கிற கலர் அடிக்க போகிறேன்றது இல்லை இந்த கிச்சனுக்கே இவ்வளோ வடிவாக இருக்குன்னா ரூமுக்கு இன்னும் நல்லா இருக்குமா அது பல்ப் போல் போட இன்னும் வடிவாக இருக்குமா குசினிக்கு தானே மட்டும் செய்திருக்கிறோம் கிச்சனுக்கு கொரடோல் உள்ளுக்கெல்லாம் அடிப்போம். ஓ அதுதான். அடிச்சோம்னா இன்னும் வலுப்பு பட்டாசமாக இருக்கும். நடுவே இருக்கும். இப்ப இல்லை பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறான். ம் செலவோட பிறந்தநாள் எழுது குசினி நிறுத்திட்டேன். செலவோட பிறந்தநாள் குசினி செலவோட கல்யாணத்துக்கு அப்போ ஒரு 5-6 வருஷம் இல்லைம்மா பாவம். சொல்லி சொல்லி அவன் செய்யாமல் இல்லை சொல்கிறேன் பெயிண்ட் அடிக்க. அதெல்லாம் கால நேரம் பேர எல்லாம் கை கூடும் வீடியோ முடியுங்கோ உங்களுக்கு கதைக்க விட எல்லாம் காய்ச்சி கொண்டு இருப்பீங்களேன்னு அந்த மகாராசியும் வந்தாருன்னா பக்கத்தில் நின்று அவங்களோட கூட நடக்கிறேன். அதுதானே அதுதான். அவசரப்பட வேண்டாம் எல்லாம் ஆறுதலாக கிடைக்கும் கை கூடுமா ஓ இங்க வந்து இருக்கிற ஒளிச்சு அதுக்கு எடுக்கலாம்னு தெரியாம இல்லாட்டி குடிக்கணும் வந்துடுவோம் நாங்கள். நான் நினைக்கிறேன் வெளிநாடு பக்கமும் தெரியல அதான் தூரவா கிடக்கேன் கொஞ்சம் அப்படி போலாம் கூட எனக்கு. வெளிநாடோ உள்நாடோ படைச்சவருக்கு ஒரு நாள் இருக்கத்தானே வேணும். அதுதான். எப்போ வரப்போறேன்னு எனக்கு தெரியல. வேற எங்க பார்க்கணும். வரும்போது பார்ப்போம். இப்படியே காய்ச்சி கொண்டு ஒரு நிற்பேன். ஏற்கனவே அடைச்சு போட்டு ஒரு என்னடா கதைச்சு கொண்டு அதுதான் அப்ப நாங்கள் வீடியோ முடிப்போம் மொத்தம். நாங்கள் முடிச்சு இப்படி உறவுகள் எப்படி இருக்கணும்னு கேளுங்க மற்றது விழா நாளும் பார்க்குற உறவுகள் எங்களை சந்தோஷமாக பேருங்க. கடை நாளைக்கு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக அதோட முடிப்போம். ஓ அதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். கிச்சன் எப்படி என்று மட்டும் நீங்கள் ஓ இதுல அடுத்துக்கிழமை கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன் வடிக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கலரையும் கமெண்ட்ஸ்ல சொன்னா தான் நாங்க பார்த்து அடுத்த கலரை அதுதான் ஒரு ஆளு பிடிக்கும் ஒரு ஆளு பிடிக்காது. அதுதான் உண்மைதான். என்னென்ன மாதிரி இருந்தது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்பா. பாய்.